ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சங்கம் ஏஜ் 11th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ சங்கம் ஏஜ் பற்றி ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து பார்த்துருப்போம். 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சங்கம் ஏஜ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். The first 3 centuries of the common era are widely accepted as the சங்கம் பீரியட். ஸோ இந்த சங்கம் பீரியடில் இருந்த மூவேந்தர் பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ மூவேந்தர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். த 3 crowned kings, they are called as மூவேந்தர். The first one is the Cholas. Their capital was Urayur near Tiruchirappalli town, that is Tiruchi, and Pugar or Kaveripattinam was an alternative royal residence and chief port town. Tiger was their emblem. Kaveripattinam attracted merchants from various regions of the Indian Ocean. ஸோ காவேரிப்பட்டினம் தான் வந்து அவங்களோட போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். உறையூர் அவங்களோட கேபிட்டல், காவேரிப்பூம்பட்டினம் அவங்களோட போர்ட், டைகர் வந்து அவங்களோட எம்பலம். அண்ட் கரிகாலன், சன் ஆஃப் இளஞ்சே சென்னி, இஸ் போர்ட்ரேட் as the greatest chola of the சங்கம் ஏஜ். ரொம்ப ரொம்ப முக்கியம். கரிகாலன் தான் வந்து called as greatest chola of the சங்கம் ஏஜ். Another king, Perunarkilli, is said to have performed the Vedic sacrifice ராஜசூயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ராஜசூயம் அப்படிங்கிறது ஒரு யாகம். அந்த யாகம் பண்ணினது யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா சோலா கிங்கில் பெருநர்கில்லி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தி சேராஸ். Vanji was their capital and the ports of the west coast, Musiri and Tondi, were there under control. ஸோ வஞ்சி வந்து இவங்களோட கேபிட்டல் அண்ட் முசிறி அண்ட் தொண்டி வந்து இவங்களோட போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ வஞ்சி இஸ் ஐடென்டிஃபைடு வித் கரூர். ஸோ வஞ்சி இஸ் நத்திங் பட் நம்ம கரூர் தான் வந்து வஞ்சி அப்படின்னு அப்படி அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து The பதிற்றுப்பத்து speaks of 8 சேரா kings, their territory and fame. ஸோ பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது சேரர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதில் 8 சேரா கிங்ஸை பற்றி சொல்லப்படுது. The inscriptions of புகழூர் near கரூர் mention சேரா kings of 3 generations. சேரல் இரும்புரை issued coins in his name. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோலையே. ஸோ சேரல் இருமுறை தான் வந்து அவரோட நேமில் காயின் கொடுத்தவர். மற்றவங்க எல்லாம் வந்து அவங்களோட எம்பலம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தி பாண்டியாஸ். பாண்டியாஸ் ரூல்டு ஃப்ரம் மதுரை. கொர்க்கை வாஸ் தியர் மெயின் போர்ட், லொக்கேட்டட் நியர் த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தாமிரபரணி வித் த பே ஆஃப் பெங்கால். ஸோ இவங்களோட கேபிட்டல் மதுரை அண்ட் கொர்க்கை தான் வந்து இவங்களோட போர்ட் சிட்டி. நெக்ஸ்ட் அந்த கொர்க்கை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பே ஆஃப் பெங்காலும் தாமிரபரணியும் கலக்கக்கூடிய இடத்துல தான் வந்து கொர்க்கை போர்ட்டு இருந்திருக்கு. இட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் பேர்ல் ஃபிஷிங் அண்டு சங்க் டைவிங். கொர்க்கை இஸ் ரெஃபர்ட் டு இன் த பெரிபிளஸ் அஸ் கொள்கை. ஸோ பெரிபிளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் நாட்டிலேருந்து வந்தவரோட எழுதின புக் பேர் தான் பெரிபிளஸ். ஸோ அதில் கொட்கை வந்து கொள்கை அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. அடுத்து ஃபிஷ் வாஸ் த எம்பலம் ஆஃப் த பாண்டியாஸ். ரொம்ப முக்கியங்க. ஃபிஷ் தான் வந்து பாண்டியாஸ், அதாவது 2 ஃபிஷ்ஷஸ் வந்து தேர் எம்பலம். தேர் காயின்ஸ் ஹாவ் எலிஃபண்ட் ஆன் ஒன் சைடு அண்டு எ ஸ்டைலிஷ்டு இமேஜ் ஆஃப் ஃபிஷ் ஆன் த அதர். தே பேட்ரனைஸ் த தமிழ் சங்கம்ஸ் அண்டு ஃபெசிலிட்டேட்டட் த கம்பைலேஷன் ஆஃப் த சங்கம் போயம்ஸ். ஸோ தமிழ் சங்கம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நடந்ததை யார் பேட்ரனைஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா பாண்டியர்கள். The சங்கம் போயம்ஸ் மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் செவரல் கிங்ஸ். ஸோ பாண்டிய மன்னர்களை நிறைய பேரை பற்றி இந்த சங்கம் போயம்ஸில் பார்க்கலாம். அடுத்து சோஷியல் ஃபார்மேஷன் இன் தமிழ் ஈகோ ரீஜியன்ஸ். ஸோ ஈகோ ரீஜியன்ஸ் அப்படின்னாவே பார்த்துருப்போம். ஸோ அது திணை அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஈகோ ஜோன்ஸ். ஸோ ஒவ்வொரு திணை பற்றியும் ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ குறிஞ்சி இட்ஸ் அ ஹில்லி ரீஜியன், ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் வந்து அவங்களோட முக்கியமான ஜாப். அடுத்து மருதம். ஸோ மருதம் அப்படிங்கிறது ரிவரைன் ட்ராக்ட், அக்ரிகல்ச்சர் யூஸிங் ப்ளவ் அண்ட் இரிகேஷன். முல்லை ஃபாரஸ்ட் ரீஜியன், pastoralism combined with shifting cultivation. ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம்.
ஸோ ஒரு இடத்துலேருந்தும் இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு இடத்துல 3 வருஷத்துக்கு கல்டிவேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த இடத்துல இருக்கிற ஃபர்டிலிட்டி எல்லாம் போனதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு மாறி அங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த இடத்த ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ண இடத்துல அபாண்டன் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போய் கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அடுத்து நெய்தல். இட்ஸ் அ கோஸ்டல் லேண்ட். ஃபிஷ்ஷிங் அண்ட் சால்ட் மேக்கிங் இஸ் தியர் மெயின் ஆக்குபேஷன். பாலை. It's a parched land unsuitable for cultivation and hence people took to cattle lifting and robbery. ஸோ பாலையில் வந்து ஒன்றும் பெருசாக விளையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டில் லிஃப்டிங் அண்டு ராபரி பண்ணுறது அவங்களோட மெயினான ஒர்க்காக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ் பாலிட்டி. 3 levels of rulers are found. கிலார், வெளிர் அண்டு வேந்தர். ஸோ 3 level of rulers இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கிலார், வெளிர் அண்டு வேந்தர். Kilar were the heads of the villages or a small territory later known as நாடு. ஸோ கிலார் அப்படிங்கிறவங்கள எந்த ஏரியாவில் ரூல் பண்ணாங்க அப்படின்னா வில்லேஜஸை ரூல் பண்ணுவாங்க. ஸோ அது காலப்போக்கில் நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. They were the chiefs of tribal communities living in specific areas. The வேந்தர் were kings controlling larger fertile territories. ஸோ வேந்தர் அப்படின்னாவே அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசன் அப்படிங்கிறவங்க பெரிய டெரிட்டரியை தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து த வெளிர், who were many in number, controlled the territories of varied geographical nature, mainly hilly and forest areas that were in between the மூவேந்தர்ஸ் fertile territories. இந்த வெளிர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாளர் அப்படின்னா வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப லார்ஜ் நம்பரில் இருப்பாங்க. இந்த மூவேந்தர்களும் ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இடைப்பட்ட கொஞ்சம் லேண்ட் இருந்திருக்குல்ல, அங்கே அந்த இடைப்பட்ட பகுதியில் வந்து இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து சீஃப்ஸ் லைக் அதியமான், பாரி, ஆய், எவி அண்டு இருங்கோ ஈச் கமாண்டட் எ பிக் ஏரியா ரிச் இன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ ரிமைனிங் சீஃப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு 5 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 5 பேரும் ஒரு பெரிய ஏரியாவை தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தட் ஏரியா வாஸ் ரிச் இன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். The adoption of title was one of the measures adopted by the Sangam age வேந்தர் to display their power. ஸோ எப்பவுமே வந்து அரசர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அடாப்டட் நேம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு சங்கம் ஏஜில். டைட்டில்ஸ் சச்சஸ் கடுங்கோ, இமயவரம்பன் அண்டு வானவரம்பன் அண்டு பெருவழுதி டிஸ்டிங்விஷன் தெம்செல்ஸ் ஃப்ரம் த ஆர்டினரி பீப்புள் அண்ட் த வெளிஸ். ஸோ என்னென்ன டைட்டில்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கடுங்கோ, இமயவரம்பன், வானவரம்பன் அண்டு பெருவழுதி. நெக்ஸ்ட், the patronization of birds and poets and entertaining them in their courts, avayam, was probably a step undertaken by the kings to glorify their name and fame. ஸோ பொயட் வர்றாங்க அப்படின்னா வந்து புலவர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்தாங்க அப்படின்னா அவங்க கிங்கோட கோர்ட்டில் வச்சு நிறைய பாடல்கள்லாம் அவங்கள பற்றி புகழ்ந்து பாட சொல்லுவாங்க. ஸோ அதனால் மக்கள் எல்லார்கிட்டையும் அவங்களோட ஃபேமஸ் வந்து நிறைய போயிட்டு இருந்திருக்கும். அடுத்து சொசைட்டி அண்ட் எக்கனாமி. The wars waged by the Vendors were involved in expanding their territorial base by annexing the enemy's territories. Some references to slaves are also found there. Women were actively engaged in economic production. Madurai Kanji speaks about day markets as well as the night markets selling several craft goods. இது ரொம்ப முக்கியங்க. மதுரை காஞ்சியில் தான் வந்து டே மார்க்கெட், நைட் மார்க்கெட் சொல்லியிருப்பாங்க. அது வந்து மதுரையில் நடந்திருக்கும், டே மார்க்கெட் அண்ட் நைட் மார்க்கெட். ஸோ அதை பற்றி சொன்னது மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு புக்கில். அடுத்து மணிமேகலை ரெஃபர்ஸ் டு மகதா ஆர்டிசன்ஸ், மராத்தா மெக்கானிக்ஸ், மால்வா ஸ்மித்ஸ் அண்டு யவனா கார்பெண்டர்ஸ் ஒர்க்கிங் இன் கோஆப்ரேஷன் வித் தமிழ் கிராஃப்ட்ஸ்மேன். ஸோ மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு எபிக், சிலப்பதிகாரம்க்கு அப்புறம் வந்தது மணிமேகலை. ஸோ அது வந்து மற்ற பகுதியில் இருந்த நிறைய ஆர்டிசன்ஸ் பற்றியெல்லாம் வந்து எழுதியிருந்திருக்கும். அடுத்து சால்ட் மர்ச்சன்ட்ஸ் கால்டு உமனர் ட்ராவல்டு இன் புல்லக் கார்ட்ஸ் அலாங் வித் தியர் ஃபேமிலிஸ் டு ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ சால்ட் மெர்ச்சன்ட்ஸை வந்து உமனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க புல்லக் கார்ட்ஸை வச்சுட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஃபேமிலியாக மூவ் ஆயிருக்காங்க. அடுத்து சட்டு ரெஃபர் டு மொபைல் மர்ச்சன்ட்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியங்க. சட்டு அப்படின்னா வந்து மொபைல் மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து in trade
barter system was much in vogue, though coins were also in use. ஸோ மேக்ஸிமம் வந்து barter system தான் இருந்திருக்கு. ரோமன் coins circulated as bullion. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரோமன் காயின்ஸ் வந்து சர்க்குலேஷனில் இருந்திருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட் எக்ஸிஸ்டட் அண்ட் த கனெக்ஷன் வித் த ரோமன் எம்பையர் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆர் இன் எவிடன்ஸ் அட் மெனி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஸோ நம்ம யார் யார் கூட சங்க காலத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு கனெக்ஷனில் இருந்திருக்கு, ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் கனெக்ஷனில் இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா ரோமன் எம்பையர் அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அடுத்து ரோமன் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் மெனி ஹாட்ஸ் இன் த கோயம்புத்தூர் ரீஜியன். ஸோ ரோமன் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம மதுரையில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். தென் இப்போது கோயம்புத்தூர் ரீஜியனில் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ஐடியாலஜி அண்ட் ரிலீஜியன். ஸோ சங்கம் ஏஜில் அவங்களோட ஐடியாலஜி என்ன, பீப்புளோட ஐடியாலஜி அண்ட் ரிலீஜன் என்னென்னு பார்ப்போம். த இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபார்மல் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்பியர்ஸ் இன் த டைம் ஆஃப் த அசோகா வென் புத்திசம் ரீச்டு சவுத் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா. ஸோ ஒரு ஃபார்மலாக வந்துட்டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணது வந்து அசோகரோட காலத்தில். ஸோ அசோகர் வந்துட்டார் அப்படின்னாவே அவர் வந்து புத்திசம் பரப்புனதில் ஒரு முக்கியமான ஆள். ஸோ புத்திசம் வந்து தமிழ்நாட்டை ரீச் ஆனப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபார்மலான ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. அசோகாஸ் டாட்டர் இஸ் கன்சிடர்ட் டு ஹாவ் டேக்கன் த போதி ட்ரீ டு ஸ்ரீலங்கா. த எவிடன்ஸ் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் பிராமின்ஸ் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வேதிக் ரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த சங்கம் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட், பட் த வர்ணாஸ்ரம ஐடியாலஜி வாஸ் இட் டு டேக் ரூட் இன் த தமிழ் ரீஜியன். The Krishna and Godavari delta of Andhra had many important Buddhist center. ஸோ வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இருந்ததில்லை. பட் ஆனால் சவுத் இந்தியாவில் புத்திசம் ஜெயினிசம் வந்து வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அது இல்லாமல் பிராமின்ஸும் அவங்களோட ரிச்சுவல்ஸு வேதிக் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட சங்கம் டெக்ஸ்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன் தமிழ்நாடு காவிரிப்பட்டினம் அண்டு காஞ்சிபுரம் ஹாவ் எவிடன்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்டூபாஸ். ஸோ புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் அப்படின்னா வந்து புத்தரோட கோவில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ விஹாரா அப்படின்னா வந்து அங்கே மக்கள் புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து வாழ்ந்துட்டு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. புத்திஸ்டத்தை வந்து பரப்புறதுக்கான பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் அப்படின்னா அது வந்து புத்தரோட கோவில் மாதிரி. ஸோ அது வந்து காவிரிப்பட்டினம் அண்டு காஞ்சிபுரமில் வந்து இருந்திருக்கான எவிடன்சஸ் இருக்குது. பட் கம்பேர்ட் டு ஜெயினிசம் த எவிடன்ஸ் ஃபார் புத்திசம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ ஃபியூ சைட்ஸ் இன் தமிழ்நாடு. ஜெயினிசம் வாஸ் மோர் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் த தமிழ் கண்ட்ரி தேன் புத்திசம். Their influence on the common people is not known, but we have evidence for the merchants and the lay devotees supporting Jain monks by providing rock shelters and offerings. ஸோ ஜென்ரலாக வந்து புத்திசம் ஜெயினிசம் அப்படின்னு வந்து பார்த்துட்டா தமிழ்நாட்டில் புத்திசத்தை விட ஜெயினிசமோட இம்பேக்ட் அதிகமாக இருந்திருக்கு. த சேம் டைம் ஜெயினிசம் வந்து எல்லா காமன் பீப்புள்கிட்டையும் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்டு தான். பட் அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஜெயினிசம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வி ஹாவ் பிளெண்டி ஆஃப் எவிடன்சஸ். நெக்ஸ்ட்டு ஏஜ் ஆஃப் கலபராஸ் போஸ்ட் சங்கம் பீரியட். த பீரியட் பிட்வீன் த சங்கம் ஏஜ் அண்ட் த பல்லவா பாண்டியா பீரியட் ரஃப்லி பிட்வீன் 300 CE and 600 CE is known as the age of Calabras in the history of தமிழகம். ஸோ இந்த கலப்ராஸ் அப்படிங்கிற யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா போஸ்ட் சங்கம் பீரியடில் வந்து ஒரு 300 வருஷம் நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ணவங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்கன்னா பல்லவர்களும் பாண்டியர்களும் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பிட்வீன் 250 to 300 இயர்ஸ் வந்து கலப்ராஸோட காலம் சங்கம் ஏஜுக்கு அப்புறம். திஸ் பீரியட் வாஸ் கால்ட் அஸ் இன்ட்ரிகம் ஆர் டார்க் ஏஜ். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு டார்க் ஏஜ் பீரியட் அப்படின்னாவே கலப்ராஸோட டைம் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திஸ் இஸ் த டைம் வென் த கிரேட்டஸ்ட் தமிழ் ஒர்க் திருக்குறள் வாஸ் ரிட்டன் அலாங் வித் மெனி அதர் ஒர்க்ஸ் குரூப்ட் அஸ் த 18 மைனர் ஒர்க்ஸ். அதாவது 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதுக்கு கீழே தான் திருக்குறளும் வரும். அதுவும் இந்த கலப்ராஸோட காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கும். த எபிக்ஸ் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை ஆல்சோ பிலாங் டு திஸ் பீரியட். This was the time when the non-orthodox religions, Jainism and Buddhism, became more influential in Tamil Nadu. Next, the Kalabara kingdom seems to have been uprooted by Pandyas around the 3rd quarters of 6th century CE. ஸோ சங்கம் ஏஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சமச்சீர் கல்வியில் இது வரைக்கும் பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் இருந்த கலப்ராஸோட பீரியட். ஸோ அதுங்களுக்கு அப்புறம் யார் வந்திருக்காங்கன்னா பாண்டியாஸ் வந்திருக்காங்க ஆஃப்டர் 6th century CE. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. தென் முக்கியமான சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் அது எல்லாமே வந்து கலப்ராஸோட காலத்தில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோலேருந்து நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.